ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாங் லெக்ஸ் என்ற ஹாரர் படம் ஓப்பனிங் வீக்ல நல்ல கலெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கு. பார்த்தவங்கலாம் மாஸ்டர் பீஸ், இன்னும் இதுதான் வெளிவந்தாலே பயங்கரமான ஹாரர் படம்னு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பறக்க, அதை கேட்டு நான் உடனே படத்தை பார்க்க ஒரு மாதிரியா டிஸ்டர்ப் ஆகிட்டேன். உடனே உங்ககிட்ட சேர்க்கணும்னு முடிவு பண்ணி கதையை சுருக்கமா முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். கேட்டுட்டு உங்க கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்க. வாங்க இந்த அமானுஷமான கதைக்குள்ள போவோம். 1970s ஒரு பனிக்காலத்துல எங்கும் வெள்ளையா நிசப்தமா இருக்கு. தனியா ஒதுக்குப்புறமா இருக்க வீட்டுல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு கார் வந்து நிற்கிறத பாக்குறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னால யாரோ பேசுற மாதிரி இருக்க, மறக்காம போலராய்ட் கேமராவையும் கையோடு எடுத்துட்டு போறா. அங்க வெளியேறி போன வெள்ளை முகத்தோட ஒரு ஒழுங்கு இல்லாத மனுஷனை பாக்குறா. இவ உடனே போலராய்ட் கேமராவில் அவனை படம் பிடிக்கும் போதே உன் பிறந்த நாள் வருதுன்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். 1990 புதுசா சேர்ந்த FBI ஏஜென்ட் லீ ஹாக்கர் ஒரு கேஸ்ல அட்டன் பண்ணும்போது வீட்டுக்குள்ள போகாமே நாம பிடிக்க வேண்டிய ஆள் உள்ளதான் இருக்கான்னு சொல்றா. எப்படி சொல்றேன்னு கேட்டா ஃபீல் பண்றதா சொல்றா. இப்படி அலர்ட் பண்ணி ஒரு விவரிக்க முடியாத உள்ளுணர்வை காட்டுறா. இந்த உணர்வு மத்தவங்களை காப்பாத்தினாலும் தன்னோட பார்ட்னர் அங்க நடந்த துப்பாக்கி சூட்ல இழக்கிறா. இவரோட முன்னெச்சரிக்கை உணர்வை ஏன் குழப்படியா இருக்கிற கேஸுங்களை கண்டுபிடிக்க பயன்படுத்தக்கூடாதுன்னு அவளை சில சோதனைங்க பண்றாங்க. அது மூலம் அவளுக்கு சாத்தியமான அந்த திறன் இருக்கிறதா முடிவுக்கு வந்து ஒரு 30 வருஷமா ஒரு துண்டு பேப்பரை தவிர எந்த குழுவும் கிடைக்காத ஒரு கேஸை அவகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த கேஸ்ல ஒவ்வொரு சம்பவத்திலுமே தான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னே அந்த குடும்பங்கள் இருக்கிற புருஷன்காரனுங்க தன் மனைவி குழந்தைகளை கொண்டு இருக்காங்க. மேலும் ஒவ்வொரு கிரைம் சீன்லயும் லாங் லெக்ஸ்னு கையெழுத்து போட்ட ஒரு ரகசிய குறியீட்டோட ஒரு லெட்டர் கிடைக்குது. ஆனா அந்த வீட்டு கதை உடைச்சிட்டு யாரும் உள்ள போல, வெளியாளுங்க யாரும் உள்ள இருந்ததுக்கான தடயங்களும் இல்ல. ஃபாரன்சிக்ல அந்த கையெழுத்து இறந்த ஆளுங்களோடையும் மேட்ச் ஆகலன்னு சொல்றாங்க. லீ ஹாக்கர் ரொம்ப சீக்கிரமாவே இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கி எல்லா குடும்பங்களுக்கும் நடுவுல ஒரு ஒத்துமை இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அது ஒவ்வொருத்தருக்கும் 9 வயசுல மக இருந்திருக்கிறதும், அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மாதத்துல 14ஆம் தேதி பிறந்தவங்களாவும் இருக்கிறது. மேலும் இந்த கொலைங்க எல்லாமே அவங்க பிறந்த நாளுக்கு முன்ன இல்ல அதற்கு பின்ன 6 நாட்களுக்குள்ள நடந்திருக்கு. அதுவும் அவங்க வீட்டுல இருக்கிற துப்பாக்கி, கத்தி, சுத்தியால தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. லீயோட சீனியர் கார்ட்டர் கொலைங்க நடக்குது, ஆனா அவ எல்லாமே அப்படித்தானே என்றான். அதுக்கு லீ லாங் லெக்ஸ் அந்த குடும்பங்களுக்கு என்ன செய்யணும்னு முன்கூட்டியே சொல்ற மாதிரி இருக்கலான்றது சாத்தியம் இருக்கணும், அவங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்றா. அப்போ லாங் லெக்ஸ்க்கு யாரோ கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லையான்னு கார்ட்டர் சந்தேகத்தை எழுப்ப லீயும் இருக்கலாம்னு ஆமோதிக்கிறா. பேசிட்டு சரக்கு நிறைய உள்ள போனதால கார்ட்டர் அவன் வீட்டுக்கு லீவ் விடும்போது அவன் ஃபேமிலி அவ மீட் பண்றா. அப்போ கார்ட்டர் பொண்ணு தன்னோட பிறந்த நாளுக்கு வரணும்னு கேட்டுக்கிறா. லீயும் வரேன்னு சொல்றா. லீ தன் வீட்டுக்கு வந்துட்டு தன் அம்மா கிட்ட போன்ல நல்லா இருக்கான்னு பேசிட்டு வைக்கிறா. அடுத்து அந்த கேஸ்ல இன்னும் ரிசர்ச் பண்ணும்போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. ஜன்னல் வழியா பார்த்தா தூரத்துல மரத்துக்கடியில ஒரு உருவம் நின்னுட்டு அவளையே பாக்குற மாதிரி தெரிய உடனே கன் எடுத்துட்டு அங்க போனா யாரும் இல்ல. வீட்டு பக்கம் பார்த்தா உள்ள ஒரு விசித்திரமான உருவம் நடமாறத பார்த்து டென்ஷன் ஆகி வீட்டுக்குள்ள போனா அங்கேயும் யாரும் இல்ல. அப்போ ஒரு பர்த்டே கார்டு டேபிள்ல புதுசா இருக்கிறத பார்த்துட்டு அதை பிரிக்கிறா. அதுல ஏதோ பாஷையில கிறுக்கி கீழே லாங்லெஸ்ன்னு கையெழுத்து போட்டிருக்கு. அப்போ லாங்லெஸ் உள்ள வந்துட்டு போயிருக்கான்னு தெரியுது. அந்த கார்டு ஏதோ சொல்ல வருதுன்னு லீ க்ளோஸா அதை பார்க்கும்போது லாங்லெஸ்ஸோட சீக்ரெட் சிம்பிள்ஸை புரிஞ்சுக்க அனுமதிக்கிற மாதிரி தெரியுது. அந்த கார்டை மேலும் ஆராயும் போது கொஞ்சமா புரிய லீ அந்த கொலை நடந்த நாட்கள லீனியர் கேலண்டர்ல பொருத்தி பார்க்கறா. அப்போ கொலைகளோட தேதிகளை சேர்க்கும் போது ஒரு தலைகீழ் முக்கோணமா தெரியுது. அது ஒரு அமானுஷ அடையாளத்தை உருவாக்குது. ஆனா அந்த முக்கோணத்தை முடிக்க ஒரு தேதி மட்டும் மிஸ் ஆகுது. இதை அடுத்த நாள் கார்ட்டர் கிட்ட சொல்றா. இந்த குறிப்பை வச்சுக்கிட்டு லீயும் அவரும் பழைய கிரைம் சீனை திரும்பவும் தோண்ட அங்க ரகசியமா புதைச்சிருந்த ஒரு ஆளுவர பொம்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதோட தலைக்குள்ள ஒரு விசித்திரமான உலோக உருண்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. லீ அந்த டால் பக்கத்துல போகும்போது ரொம்ப வயலண்டா சில விஷயங்கள் மனசுல வந்து போறதை உணர்றா. அந்த மெட்டல் உருண்டையை வெளியெடுத்த எக்ஸாமினருக்கும் அவரோட முன்னாள் மனைவியோட பெயரை கேட்டதை ஒப்புக்கொள்றாரு. அப்போ லீ கொடூரமா இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த மாதிரியான பொம்மையை லாங் லெக் எப்படியோ சேர்த்திருக்கலாம்னு அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற உலக உருண்டைங்க மூலமா ஒருவித தீய சக்தியை செலுத்தி ஒவ்வொரு குடும்பங்களையும் செதைச்சிருக்கலாம்னு சொல்ல கார்ட்டர் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம கேட்டுட்டு இருக்காரு. இது ஏதோ ஒரு சாத்தியான வழிபாடு மாதிரி இருக்கணும், அது முடிவுக்கு வரதுக்கு இன்னும் ஒரு குடும்பத்தோட பலி பாக்கி இருக்குன்னு வேற சொல்றா. லீயும் கார்ட்டரும் அந்த கொலையில இருந்து உயிர் பிழைச்சு இப்போ ஒரு மனநோய் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு பொண்ணை போய் பாக்குறாங்க. அவளை லீயோட பேரை யூஸ் பண்ணி லாங்லெஸ் ஏற்கனவே அவளை பார்த்துட்டு போயிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ லீக்கும் லாங்லெஸ்ஸுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா சந்தேகப்பட்டு கார்ட்டர் கவலைப்படுறாரு. அப்போ அவர் லீ பத்தின பழைய ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது 1974 அம்மா லீயோட 9வது பர்த்டேக்கு முன்னாடி நாள் யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள அத்துமறி வந்து இருக்கான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறது தெரிய வருது. கார்ட்டர் நீ உங்க அம்மாவை பார்த்துட்டு அந்த ஆள் எப்படி இருந்தான்னு கேட்டு சொல்லுன்னு அனுப்புறாரு. லீ அவரோட அம்மா ரூத்தை பார்க்க போறா. அங்க தான் சின்ன வயசுல யூஸ் பண்ண பெட்ரூம்ல சில பழைய போலாராய்ட்ல பார்க்க அதுல வெளியிற முகத்தோட இருக்கிற ஆளோட படத்தை பார்த்து ஷாக் ஆகிறா. அவ சின்ன வயசா இருக்கும் போது அந்த லாங்லெஸ் அவ வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. இந்த சீன் தான் பட ஆரம்பத்துல வரும். லீ உடனே அந்த படத்தை கொடுத்து அவனை கண்டுபிடிச்சு கைது செய்ய FBI அனுமதிக்கிறா. FBIயும் அவனை தேடி பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. அப்போ லாங்லெஸ் லீயை பார்க்கணும்னு சொல்றான். விசாரணை அறையில லீ கிட்ட கீழே இருக்கிற மனுஷனுக்கு தான் சைவ செய்யறதா ஏதோ சங்கேதமா சொல்றான். அப்படியே தான் செஞ்ச இந்த வேலையில அவ அம்மாவோட பங்கு என்னன்னு அவளை கேள்வி கேட்க சொல்றான். இதுக்கடுத்து வழக்க சாத்தான சொல்லிக்கிட்டு தன்னோட முகத்தை மேஜ் மேல கடுமையா மோதி தன் மூக்கு ஜாடெல்லாம் செதஞ்சு லீ முன்னிய லாங்லெஸ் இறந்து போறான். கார்ட்டர் கோபத்தோட லீ கிட்ட இருந்த ஒரே சாட்சியத்தையும் அழிச்சிட்டு தான் குறை சொல்றாரு. லீ லாங்லெஸ்க்கும் தன் அம்மாவுக்கும் அப்படின்னு தொடர்பு இருக்குன்னு அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க சக FBI ஏஜென்ட் பிரவுனிங் கூட அம்மா வீட்டுக்கு போறா. லீ வீட்டுக்குள்ள அம்மாவை தேட அவ அங்க
இல்ல. அப்போ வெளியில துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்தா தன் கூட வந்த பிரௌனிங்க தன் அம்மா ஒரு துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறா. லீ அவ அம்மாவை பிடிக்க போறா. ஒரு இடத்துல சின்ன வயசு லீ மாதிரியே ஒரு டால் இருக்க அதை சுடுறதுக்கு அதோட தலையை குறி வச்சுட்டு இருக்கிறத பாக்குறா. லீ அம்மாவை பார்த்து அது என்னன்னு கேட்க அவ அம்மா அவனை பிடிச்சிட்டு இல்லையான்னு கேட்க நீ லாங்லெஸ் சொல்றியா, அவன் செத்துட்டான்னு சொல்ல அவ அம்மாவோ இல்ல இப்ப அவன் ஃப்ரீ ஆகிட்டான்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசு லீ போல இருக்கிற அந்த பொம்மையோட தலையை சுட்டு சிதறடிக்கிறா. அப்போ லீ தலையில இருந்து கருப்பா ஏதோ விலக லீ தன் சுய நினைவை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறா. அப்ப கீழே விடும்போது அந்த பொம்மையில இருந்தும் ஏதோ கருப்பா விலகிறத பாக்குறா. லீ தான் சின்ன வயசுல லாங்லெஸ் பார்த்ததுல இருந்து தன் அம்மா ரூத் லாங்லெஸோட கூட்டாளி இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. அது எப்படி நடந்ததுன்னா லாங்லெஸ் ரூத்தை தாக்கி அவருடைய மக லீய சடங்கோட ஒரு பகுதியா கொல்லப்படணும் இல்ல லீயை காப்பாற்றணும்னா அவனோட முயற்சிக்கு துணை நிக்கணும்னு சாய்ஸ் கொடுக்கும்போது லீயை காப்பாத்த அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறா. அதுதான் அந்த முக்கோணத்துல விட்டு போன பிறந்த நாள். லாங்லெக்ஸ் அப்பத்துல இருந்து ஹாக்கர் வீட்டு பேஸ்மெண்ட்ல தங்கி சாத்தா மந்திரத்தை ஏத்தின உலக உருண்டைகளை அவன் செஞ்ச பொம்மைக்குள்ள வச்சிருக்கான். லீயோட அம்மாவோ அந்த பொம்மைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொண்டு போய் சர்ச்சோட கிஃப்ட்னு சேர்த்துருவா. லீயையும் சின்ன வயசுல இருந்து லாங்லெக்ஸோட சாத்தான் தான் வழி நடத்திருக்கு. லீ மயக்கத்துல இருந்து முழிக்கும் போது தன் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிறா. அங்க நிறுத்தாம ரிங் அடிச்சிட்டு இருக்க போன் எடுக்கும்போது ரூபியோட பிறந்தநாள் விருந்துக்கு நீ லேட்டா போயிட போறேன்னு லாங்ல கேட்கலிக்கிற மாதிரி கேட்க அப்பதான் இவ மேலதிகாரி காட்டரோட மக ரூபிக்கு 9வது பிறந்தநாள் ஞாபகம் வந்து கார் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி பறக்கிறா. ஏன்னா காட்டர் குடும்பத்தோட மரணம் லாங்லெக்ஸோட அந்த அமானுஷ முக்கோண சடங்கை நிறைவு செய்யும். லீ அங்க போறதுக்குள்ள அவ அம்மா ஏற்கனவே பொம்மையை அந்த குடும்பத்துல சேர்த்துட்டா. அவங்களும் அதோட சக்திக்கு அடிமையாகிட்டாங்கன்னு லீ புரிஞ்சுக்கிறா. லீ ஏமா அப்படி பண்ற நிறுத்துமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காட்டர் தன் மனைவியை கொண்டுட்டு தன் குழந்தைய கொல்ல வரான். லீ ரூபியை பாதுகாக்க காட்டரை சுட்டுக் கொள்றா. ரூத்தோ ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு சாத்தான புகழ்ந்துகிட்டு ரூபியை கொண்டு அந்த சடங்கை பூர்த்தி செய்ய விடுன்னு வரும்போது லீ தன்னோட அம்மாவையும் சுட்டு கொண்டுறா. அடுத்து லீ பொம்மையும் சுட ட்ரை பண்றா. ஆனா துப்பாக்கில புல்லட் இல்லாம காலியா இருக்கு. லீ அந்த பொம்மையை பார்த்துட்டு வா நம்ம இங்கிருந்து வெளியே போகணும்னு ரூபி கிட்ட சொல்றா. ஆனா அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. எந்தவித உணர்ச்சியும் இல்லாம ரூபியும் அவ பின்னால இருந்து பொம்மையை பார்த்துட்டே இருக்கிறா. லாங்லெஸ் ஹாப்பி பர்த்டே பாடிட்டு காத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி வரதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படக்கதையோட சந்திக்கிறேன். இந்த படக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.